வணக்கம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். புளி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சுவையை அளிக்கக்கூடியது. புளி இல்லாத உணவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். புளிக்குழம்பு, புளி சார்ந்த உணவுகள், அதுவும் சட்னியிலேருந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா உணவுகள்லையும் பார்த்தோம்னா புளியோடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கு. அளவோட இருக்கும் பொழுது புளி உடலுக்கு நிறைய நன்மைகளை தருது அப்படின்னாலும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகும் பொழுது பல வகையான பிரச்சனைகளை கொடுக்குது. குறிப்பா என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும்னா சர்க்கரை வியாதி, உடல் பருமன், மலச்சிக்கல், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பித்தப்பை சார்ந்த நோய்கள், அதுலயும் அமிலத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய இந்த புளியினால பற்கள், வயிறு, குடல் பாதிப்புகள் அதிகமாவே இருக்கும். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த புளிக்கு பதிலா வேற என்ன பயன்படுத்தி நம்ம சுவையான குழம்பு பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு குழம்பு பார்க்கறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது குடம்புளி கருவேப்பிலை குழம்பு தான். இப்போ குடம்புளி அப்படின்னு சொல்லும் பொழுதே நிறைய பேருக்கு தெரியும், இது மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய புளி. இந்த புளியில கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றதையும் முதல்ல நம்ம பார்க்கலாம். நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகு, அதே மாதிரி மிளகாய், ஒரே ஒரு மிளகாய் தான் எடுத்துக்கிறேன். அதுலேயும் இது இயற்கையில் விளைஞ்ச மிளகாய்ன்றனால காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதோட மிளகு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகையோ இல்லைனா மிளகாயையோ கூட்டிக்கலாம். அடுத்ததான் பார்த்தோன்னா நம்ம ஒரு வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சோன்னா இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு தாளிச்சிட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததான்னு பார்த்தோன்னா குடம்புளி பயன்படுத்தி கருவேப்பிலை குழம்புன்னு நான் சொன்னேன். அதனால் கருவேப்பிலை 2 கையளவு கருவேப்பிலை நம்ம இதில் எடுத்துக்கிறோம். அதாவது நல்லா அடர்த்தியாக எடுக்கும்பொழுது ஒரு கையளவு கருவேப்பிலை வரும். இந்த கருவேப்பிலையை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கிறோம். அதே மாதிரி குடம்புளி குழம்புன்னு நான் சொன்னேன். குடம்புளி அப்படின்னும் பொழுது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு புளி. இந்த புளியில் நாம் இந்த அளவுக்கு ஒரு சுளை எடுத்துக்கிறோம். இந்த எல்லாத்தையுமே இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிறது கருவேப்பிலை, அப்புறம் இந்த குடம்புளி, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வானலியில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதோட கடுகு தாளிச்சிட்டு கரைச்சி வச்சிருக்க கரைசலையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இஞ்சி உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நமக்கு சுவையான குடம்புளி கருவேப்பிலை குழம்பு தயார். நம்ம இறக்க போகிற நேரத்தில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் இதோட சேர்த்துட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா ஒரு மணமான சுவையான, அதே மாதிரி சத்துக்கள் பல மடங்கு அதிகம் இருக்கக்கூடிய குடம்புளி கருவேப்பிலை குழம்பு நமக்கு தயார். உடல் பருமனாக இருக்கவங்க தொடர்ந்து இந்த உணவுகளை எடுத்துக்கும் பொழுது உடல் பருமன் சீக்கிரமாக குறையும். பலவிதமான உடல் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.